ஒரு சின்ன ஒரு விதை இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த விதையை நீங்கள் விதைக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க கொஞ்ச நேரம் காய வைக்கணும். காய வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க அதை விதைக்க முடியும். விதைக்கும் பொழுதும் கூட நீங்க மேல வைப்பீங்களா உள்ள வைப்பீங்களா? மண்ணுக்கு ஆழத்துல நீங்க வைக்கணும், கீழே வைக்கணும். ஏன் ஆழத்துல வைக்கணும்? நீங்க விதைக்க போறீங்க, நீங்கள் விதைக்கிறீங்க. ஒரு விதை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த விதை நீங்க விதைக்க போறீங்க. ஏன் எல்லாருக்குமே காட்டிட்டு எல்லாரும் பார்க்கிற விதத்துல மேல வச்சுட்டு நம்ம விதைக்க முடியாது? அது ஒன்னுத்துக்குமே உதவாது. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை, நாம செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு, நாம செய்யக்கூடிய காரியங்கள், நான் செத்துட்டேன், நான் விட்டு கொடுத்துட்டேன், நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில காட்டி கொண்டு இருப்போம்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அது உண்மை இல்லையா? ஏன்னா அது மேல இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தன்னை குறித்து தானே ஒரு சாட்சி சொல்லுவான் அப்படின்னு சொன்னா அது உண்மையிலே சாட்சி இல்லையா? பாருங்க, இப்போ ஒரு விதை இருக்குன்னு சொன்னா அது ஆழத்துல மறைவாக அப்படின்னா உள்ள இருக்கணும்னு ஏன் நம்ம வைக்கிறோம்னு சொன்னா அப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். அது வெளியில வரும் பொழுது விதையாய் வராது, ஒரு செடியாகவும் ஒரு மரமாகவும் வெளியில வரும். ஆழத்துல இருக்கும் பொழுதுதான் பலன் கொடுக்க முடியும். பிரைஸ் காட். அல்லேலூயா.